எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடவுளுக்கு நாம் தான் சக்தியை கொடுக்கிறோம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், பேசுவோம். அதாவது கடவுள்லாம் யாரும் முதல்ல புரிஞ்சுங்க, இறைவன்னா யாரும் புரிஞ்சுங்க. இறைவன் என்பவன் வெட்ட வெளியாக இருக்கிறான், அவனுக்கு அட்ரஸ் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட ஆற்றல் மட்டும்தான் இருக்குது. அவன் நல்லவனையும் பார்க்க மாட்டான், கெட்டவனையும் பார்க்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க, இறைவன் நல்லவனையும் பார்க்க மாட்டான், கெட்டவனையும் பார்க்க மாட்டான். அவனோட சப்ஜெக்ட் என்னன்னா எனர்ஜி ஃபார்ம் பண்ணினே இருக்குது தான் அவனோட வேலை. இங்கே கடவுளுக்கு தான் இங்கே ஆட்டமே, புரியுதுங்களா? நீ இறைவனை பார்த்துட்டினா, இறைவனை உணர்ந்துட்டினா உன் மைண்ட் ஆஃப் ஆகிடும். சுத்தமான நீ இறைவனை அக்மார்க் அந்த இறைவனை பூர்ணமான அந்த இறைவனை பார்த்துட்டினா, அந்த சூழ்நிலைக்கிட்ட போயிட்டினா உன் மைண்ட் எல்லாமே அரெஸ்ட் பண்ணப்படும். இப்போ இறைவன் உன் மைண்டை ஆஃப் பண்ணிடுவான். அப்போது இறைவனுக்கு கீழே தான் ஆட்டமே இருக்குது, இறைவன்கிட்ட ஆட்டம் கிடையாது. இறைவனுக்கு காலடியில் தான் ஆட்டமே இருக்குது. அப்போ அந்த காலடியில் ஆடுற ஆட்டம் தான் கடவுளர்கள் ஆட்டம், புரியுதா? இறைவன்கிட்ட போனால் ஆற்றலின் ஆட்டம், அது கீழே வந்தால் கடவுள்களின் ஆட்டம். இப்போ இந்த கடவுளுக்கு யார் சக்தி கொடுக்குறான்னா நாம தான் சக்தி கொடுக்குறோம். நாம் சக்தியை வச்சு தான் அது நமக்கு சீக்ரெட்டான எனர்ஜியை நம்ம மைண்டுக்குள்ளே ஃபார்ம் பண்ணும். நான் சொல்கிறதுலாம் ஒரு டமாசாகிற மாதிரி இருக்கும், உண்மை அதுதான். ஒரு உயிர் இந்த உடம்பு விடுதலை ஆயிடுச்சுன்னா அந்த உயிருக்கு இன்னொரு விதமான ஆற்றல் தேவைப்படும். அதாவது அந்த உயிர் ஆற்றல் தனியாக இருக்காது, அது இன்னொரு துணை ஆற்றல் ஒன்று தேவைப்படும். இதுதான் துணைக்கால்னுவாங்க. கால்னா மூச்சு. அப்போ அந்த துணைக்காலுக்கு எடுக்கிற மெத்தடு தான் அந்த உடம்பு. இப்போ தன்னை உணர்ந்து ஒரு ஜீவன் கடவுள் ஆச்சுன்னா அந்த கடவுள்கிட்ட நீ வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அதோட எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்டே சுழண்டுக்கிட்டே இருக்கும். நீ வேண்டுதலையோ ஒரு பூஜையோ புனஸ்காரத்தையோ கடவுள்கிட்ட நீ நிறுத்திட்டா அதோட உன்னோட பிளஸ்ஸிங் நிறுத்திடும். இப்போ கடவுளர்கள் நினச்சா உன்னை என்ன ஒன்றா கூட உன் மைண்டை மாற்ற முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இறைவன் அதுக்கு சம்மந்தமே, இறைவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இறைவன் என்பவன் எனர்ஜி ஃபார்ம், அவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் அவனோட வேலை. நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்க மாட்டான். நல்லவன் கெட்டவன்லாம் உன் மண்டைக்குள்ளேயே ஒரு சிப்பு ஒன்று வச்சுட்டான். அதுதான் நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் எல்லாமே ஒரு கண்ணு ஒன்று உள்ள, அதுதான் பார்க்கும். இறைவனுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லவன் கெட்டவன்லாம் கிடையவே கிடையாது. அவனை நீ தொழுறியா அதான் பார்ப்பான், முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு முன்னாடி நீ என்ன மாதிரி ஆளுன்னு உனக்குள்ள ஒரு கண்ணு ஒன்று குத்து வச்சுக்கிறான் பாரு, அது நோட் பண்ணும். அதுதான் மூணாவது கண்ணு. இப்போ நீ கடவுள் ஆகிட்டா கூட உன்னோட இனத்தை சார்ந்தவங்க உனக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணின்னு இருந்தாதான் உன்னோட ஆற்றல் நல்லா ஃபார்மில் இருக்கும். அப்போ தான் உன்னோட எதிரி ஆற்றல் மறைமுகமாக இருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆற்றலேருந்து அந்த ஆற்றல் காப்பாற்ற முயற்சி பண்ணணும். அது கொடுக்குற சக்தியை பொறுத்து தான் இருக்குது, நீ வேண்டுதலை பொறுத்து தான் இருக்குது, புரியுங்களா? நீ மோட்சம் அடைஞ்சிட்டா சுதந்திரமாயிடம்லாம் கிடையாது. ஆட்டம் இருந்துன்னே இருக்கணும். எதில் ஆட்டம் இருந்துக்கணும்? மண்டைக்குள்ள ஆட்டம் இயக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். எவன் ஒருத்தன் இடைவிடாமல் இயங்கிக்கிட்டே இருக்கிறானோ அவன் தான் இந்த பூர்ணத்துவத்தை அடைஞ்சவன் அர்த்தம், புரியுதுங்களா? இதனால தான் நம்ம முன்னோர்கள் கடவுள்கள்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தெய்வத்துக்கு சக்தி கொடுக்கணும், அந்த காற்றுக்கு சக்தி கொடுக்கணும். முட்டாள் கிடையாது, மூட நம்பிக்கை கிடையாது, அறிவியல் உண்மை. நான் சொல்லுவது எல்லாமே அறிவியல் உண்மை. அனுபவம் வாழ்ந்த விஷயத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன். இப்போ பலி சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த கோட்பாடெல்லாம் உண்மைதான், எதுவுமே பொய் கிடையாது. அப்போது நீ உனக்குள்ள எவ்வளோக்கு நீ புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸில் இடம் நிறைய இருக்குது, புரியுதுங்களா? இனம் சார்ந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒத்துக்காது. அது ஒரு விஷயம், அது ஒரு டாபிக் ஒன்று இருக்குது, தெரியுமா? நீ வணங்குற ஒரு தெய்வத்துக்கும் இன்னொரு தெய்வத்துக்கும் அலைவரிசை கோட்பாடு மாறுதல் அடையும். இது எல்லாமே சயின்ஸுங்க, அறிவியல். உன் ஆத்மாக்குள்ள இருக்கிற ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்குது, உன் மண்டைக்குள்ள டிசைன் இப்படி தான் இருக்குது. அப்போது உனக்கு உண்டான அந்த உயிருக்கு உண்டான சுவாசத்துக்கு உண்டான உன் ஜீவனுக்கு உண்டான பயிற்சியை பண்ணி உன் ஆத்மாவை தெளிவாக்கிக்க. நன்றி, வணக்கம்.